ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால பணிகளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கடைசி காலத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய பணியை ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டு வருகின்றார். அவருடைய படைக்கு என்று பணி செய்யக்கூடிய அநேகம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் அழைக்கும்படியாகவே இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியின் மூலம் தேவன் பேசுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாக அறிந்து கொள்ள கிருபையான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருகின்றார். கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான பரிமாணத்தில் உருவாக்கப்படக்கூடியது அல்ல. இது கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் சரியான விதத்தில் எழும்புகின்ற ஒவ்வொரு ஆயுதங்களின் கூறுகளை அதமாக்கி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள திட்டத்தை நிறைவாக்கக்கூடிய மகா பெரிய உன்னதமான படைக்கு என்று தேவன் நம்மை மெய்யாகவே வருந்தி அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமான சில தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காண்பிக்கப்படுகிறது. இந்த யுத்தம் சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல, இது மாம்சீகமான யுத்தமும் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறதுனாலே இந்த யுத்தத்திற்கு ஏற்ற சகல ஆயத்தங்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே சரியான காய் நகர்த்தக்கூடிய காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியும். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு உரிய முக்கியமான ஆயத்தம் என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான ஆயத்தத்தை பார்க்கிறோம். ஒன்று வெளியரங்கமான ஆயத்தம். இது நமக்கு முன்பதாக எல்லா விதமான மக்களாலும் சொல்லிப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் மக்களால் மெய்யாகவே சொல்லிக் கொடுக்கப்படாத மற்றும் ஒரு பரிமாணம் அந்தரங்கமான ஆயத்த நிலை. இந்த அந்தரங்கமான ஆயத்தத்தில் ஒரு மனிதன் சரியான பரிமாணத்தில் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் யுத்தத்திலே சரியான வெற்றிகளின் ஊடாக கடந்து போக முடியும். அந்தரங்கமான ஆயத்தத்தில் பல விதமான பரிமாணங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் குறிப்பாக நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகின்றோம். சரியான ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5 வாசிக்க கேளுங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் நிறைந்தவைகளாயிருக்கிறது. அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்ற ஆயுதங்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவைகள் ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பலம் வாய்ந்த ஆயுதங்கள். ஒரு மனிதன் ஆவிக்குரிய யுத்தத்திற்கென்று சரியான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆயுதங்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் சரியான ஆயத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அந்த ஆயுதங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள யுத்தத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவ பலம் நிறைந்த அரண்களை உடையப்படக்கூடிய ஆயுதங்களை தன் வசமாய் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த தேவ பலம் நிறைந்த ஆயுதங்களை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி கால யுத்தத்திலே சரியான இலக்குகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்ப நாட்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியங்களில் சரியான ஆயுதங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்ததினால்தான் எந்த தோல்வியும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெறாமல் முழு வெற்றியை ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அரண்களை உடைய பண்ணக்கூடிய அளவிற்காக தேவ பலம் நிறைந்த ஆயுதங்களை நாம் நமக்காக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். தேவ பலம் நிறைந்த ஆயுதங்கள் என்றால் என்ன? சில ஆயுதங்களை பற்றி சென்ற நாட்களில் நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே 3வது வகையான ஒரு முக்கியமான ஆயுதத்தை நாம் அறிய வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஆவிக்குரிய ரீதியாக
வார்த்தையாக காணப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டால் மட்டும்தான் இவனுடைய ஆழமான காரியங்களை உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும். வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஒரு நல்ல ஒரு ஆயுதத்தை பற்றி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரசங்கி 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த ஆயுதம் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் அவசியமான தேவை என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். வாசிக்க கேளுங்கள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும், யுத்தத்தினுடைய ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையான காரியங்களை கெட்டு போக பண்ணுவான். இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே பிரதானம் என்று சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆயுதம் என்று அழைக்கப்படக்கூடிய முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா, ஞானம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிவு நிறைந்த, அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை. அறிவு இல்லாமையினால் என் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களை நான் யுத்தத்திற்கென்று மெய்யாகவே அழைப்பித்து அனுப்பினேன். அவர்கள் அறிவு இல்லாமையினால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். ஒரு கடைசி கால யுத்த வீரனுடைய வாழ்க்கையினுடைய அவசியமான, அத்தியாவசியமான, தேவையான ஆயுதம் என்றால் என்ன? அவர் சொல்கின்றார், அறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை. எல்லா விதமான காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் அவசியப்பட ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஞானம் இல்லாமையினால் சாகக்கூடிய நிலைகளின் ஊடாக நீ கடந்து போய்விடக் கூடாது. சாத்தான் எத்தனை தந்திரங்களின் ஊடாக கடந்து வருகின்றான். சாத்தானுடைய ஆயுதங்களை அதமாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? இவைகளை சிந்தித்து யோசிக்கக்கூடிய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னார். யுத்தத்திலே கட்டாயம் நீங்களும் நானும் தோற்று போக துவங்கி விடுவோம். கர்த்தர் சொல்லுகின்றார், அறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையினால் தான் இந்த கடைசி கால யுத்தத்திலே நீயும் நானும் வல்லமையாய் இயங்க முடியும். இந்த அறிவை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய ஆயுதம் என்கின்ற ஒரு வார்த்தையிலே பேச ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது ஒரு 4 விதமான அறிவு சார்ந்த நிலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். ஆழமாய் கேட்கப் போகிறீர்கள். 4 விஷயமான முக்கியமான அறிவு. 1, தேவனை அறியக்கூடிய அறிவு. 2, எதிராளியை அறியக்கூடிய அறிவு. 3, நம்மை நாமே அறியக்கூடிய அறிவு. 4, சூழ்நிலைகளை அறியக்கூடிய அறிவு. ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியமாய் நாம் பார்க்க போகின்றோம் தேவனை அறியக்கூடிய அறிவு. இந்த தேவனை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதிராளியினுடைய வல்லமைகளை எளிதாய் வீழ்த்த உங்களாலும் என்னாலும் ஆகும். நிறைய நேரங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை நாம் குறைவாக மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தராகிய தேவனால் கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் மெய்யாகவே செய்து முடிக்க முடிகிறது இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை நாம் குறைவாக மதிப்பீடு செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் சொல்கின்றார், முதல் காரியம், நீ என்னை அறியக்கூடிய அறிவின் பலத்தை பெருக்கிக் கொள். இந்த அறிவை நீ அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதிராளியினுடைய தன்மையை காட்டிலும் உன் தேவனுடைய வல்லமை எத்தனை வல்லமையிலே நிறைந்தது என்கிறதை உன்னாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, வேதனைகளை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமைகளை குறைவாய் நாம் மதிப்பீடு செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பாருங்கள். ஒரு முறை என்னுடைய சகோதரன் ஒரு 2-3 ஊழியர்களை அழைத்து கொண்டு கொடைக்கானல் என்கின்ற பகுதியிலே ஊழியத்திற்காக கடந்து போயிருந்தார். அது ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம். என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமாரும் உடன் ஊழியர்களாக சில பேர் கடந்து போயிருந்தாங்க. அது ஆரம்ப கால ஊழியம். அந்த ஆரம்ப கால ஊழியத்தில் அவர்கள் கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய கையில் சரியான பண வசதியெல்லாம் இல்லாத இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்ட ஊழியம். இங்கிருந்து போகிறதுக்கு அவங்களுடைய கையில் காசு இருந்துச்சு. என்னுடைய சகோதரன் கூட வரக்கூடிய நண்பரை பார்த்து சொன்னார், இங்கிருந்து நம்ம ஊழியத்துக்கு போகின்றோம், திரும்பி வரும்போது நமக்கு உரிய காசு அவங்க கொடுத்துருவாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து விடலாம் என்கிறதை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. ஆரம்ப நாட்களில் நாங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுது காசு கேட்கக்கூடிய வழக்கு எங்களுக்கு கிடையாது. கொடுத்ததை வாங்கிட்டு வருகிறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஊழியத்திற்கு கடந்து போகக்கூடிய நேரம் ஊழியம் முடிய போகிறது. ஊழியம் முடிகிறதற்கு 1-2 நாளைக்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயம். அந்த ஊழியத்தை செய்யும்படிக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த சகோதரன் நிறைய ஊரெல்லாம் கடன் வாங்கி வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்திற்காக கடன்காரர்கள் நெருக்க ஆரம்பிச்சதுனால 2வது நாள் ஊழியத்தோடு கூட அப்படி நிறுத்திவிட்டு ஒரே ஓட்டமா ஓடிய போயிட்டார். இனி 2 நாள் ஊழியம் பாக்கி இருக்கிறது. என்னுடைய சகோதரனும் கூட போயிருக்கக்கூடிய சகோதரனும் அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை வச்சு தான் திரும்ப பஸ்ஸில் அவங்க வந்து ஊருக்கு வர வேண்டும். அந்த ஊழியக்காரர், அந்த ஊழியத்திற்காக அழைத்த அந்த மனிதன் அந்த ஊரிலே இல்லாமல் ஓடியே போய்விட்டார்.
என்ன செய்யறதுன்னு தெரியல. 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த வேண்டும். நடத்தக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்தாங்க, இந்த கன்வென்ஷனை நீங்கள் இனி மெய்யாகவே தொடர்ந்து நடத்த முடியாது, அந்த காசை கொடுத்தா தான் நான் இந்த காரியங்களை நாங்கள் ஆப்ரேட் பண்ண விடுவோம் என்கிறத பற்றி பேசினாங்க. என்னுடைய சகோதரன் சொன்னார், எல்லா ஊழியத்தை அதாவது செய்யும்படிக்காக வந்துட்டோம், ஊழியத்தை முடிச்சிடும், பின்பதாக நீங்கள் அவரிடத்திலே போய் நீங்கள் எல்லா விதமான பணத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊழியத்தை முடிக்கக்கூடிய அந்த 3வது நாள் நடந்தது. 3வது நாள் முடிந்து 4வது நாள் காலை வேளை என்னுடைய சகோதரனும் உடனாக காணப்படக்கூடிய சகோதரன் 2 பேரும் மலைப்பாங்கான பகுதியில் உலாவிட்டு வர்றாங்க. அவர் சொன்னார், என்னுடைய சகோதரனை பார்த்து, பிரதர், நம்ம ஊழியத்துக்காக வந்தோம், இனி திரும்பி போகிறதற்கு வழிமுறை ஒன்றுமே இல்லை, நம்மை ஊழியத்திற்காக அழைத்த அந்த மனுஷனும் ஓடியே போய்விட்டான், இனி நாம் என்ன செய்ய முடியும், இனி நாம் எப்படி ஊருக்கு கடந்து போக முடியும், உங்க கையில் எவ்வளவு காசு வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது என்னுடைய சகோதரன் சொன்னார், என் கையில் 10 ரூபா தான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரன் அவரை பார்த்து கேட்டார், நீங்க எவ்வளவு வச்சிருக்கீன்னு கேட்டான். என் கையில் 2 ரூபா தான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. 12 ரூபாயை வைத்துக்கொண்டு கொடைக்கானலிருந்து ராமநாதபுரத்துக்கு வருகிறது எப்படி, இனி என்ன காரியத்தை செய்ய முடியும் என்கிறதை பற்றி என்னோடு கூட என்னுடைய அண்ணனோடு கூட போயிருக்கக்கூடிய சகோதரன் புலம்பிக் கொண்டே வர ஆரம்பித்தார். மலை பாங்கான பகுதியிலே நடந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய சகோதரன் திடீரென்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார், இந்த மரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்களே, வானளாவ நின்று கொண்டிருக்கக்கூடிய மரத்தை பார்க்கிறீங்களே, இந்த மரங்கள் எல்லாம் யாருடையவைகள் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய மரங்கள், இந்த மரத்தில் ஒரு மரத்தை வெட்டி விற்றா நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு என்னுடைய சகோதரன் கேட்டார். ஒரு மரமே ஏறக்குறைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ரூபாய் பெருமான மரமாக இருக்கக்கூடிய மரம், இந்த காட்டு பகுதியிலே காணப்படக்கூடிய அத்தனை மரங்களையும் வெட்டி விற்றால் எவ்வளவு காசு நமக்கு கிடைக்கும், ஐயோ கோடிக்கணக்கான ரூபாய் கிடைத்துவிடும். இத்தனை செல்வாக்கு நிறைந்த நம்முடைய கர்த்தர், அவருக்கு நம்மை ஊருக்கு அனுப்பக்கூடிய வழிமுறை அவருக்கு தெரியாதா? எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக உருவாக்கக்கூடிய கர்த்தர், நம்மை அழைத்த கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நடு தெருவிலை கொண்டு போய் நிறுத்தக்கூடியவர் அல்ல. அவருக்கு தெரியும் எந்த காரியத்தை பயன்படுத்தி எந்த ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும், அந்த ஊழியம் முடிந்த பிறகு இவர்களுக்கு என்ன காரியத்தை தர வேண்டும், கர்த்தருக்கு தெரியும். பயப்படாமல் வந்து ஊழியத்தை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போக வேண்டியது நம்முடைய கடமை. அந்த சகோதரனுக்கு மனம் கொள்ளவில்லை. என்ன நடக்க போகிறது, ஊழியம் முடித்த பிறகு எல்லாரும் காசை, அதாவது அந்த மைக் செட்டுக்கு மற்ற காரியங்களுக்குரிய காசெல்லாம் வந்து நம்ம கையிலேருந்து வாங்கிடுவாங்களோ, நம்ம கையில் காசு இல்லாத இருக்கக்கூடிய நேரம் ஊருக்கு நாம் எப்படி திரும்பி விடுவோம் என்கிற ஒரு கலக்கத்தோடு கூட அந்த கடைசி நாள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா, ஊழியங்கள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு முடித்து விட்டது. முடிந்து போகக்கூடிய நேரத்தில் அதாவது அந்த சகோதரனை, எங்களுடைய சகோதரர்களை அழைத்திருக்கக்கூடிய அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஊழியத்தை முடித்துவிட்டு அவர்கள் பஸ்ஸுக்கு புறப்பட வேண்டும். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு 2 வயதான சகோதரிகள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அவர்கள் என்னுடைய சகோதரனுடைய கரங்களை பற்றி கொண்டார்கள். ஐயா, நீண்ட நாள் இந்த கொடைக்கானல் பட்டணத்துக்காக ஜெபித்தோம், இந்த கொடைக்கானல் பகுதியிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தராகிய தேவன் உங்கள் முகத்தை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தரிசனமாய் காண்பித்தார். நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி பல வருட காலமாய் நாங்கள் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். என்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய முகத்தை காண்பித்தாரோ அன்று முதல் காசை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். இதோ இந்த தொகையை நீங்கள் வாங்கி மெய்யாகவே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி என்னுடைய சகோதரனுடைய கையில் காசை கொடுத்தாங்க. காசை எண்ணி பார்த்தா அந்த ஊழியத்திற்கு தேவையான காசுக்கு எல்லா விதமான தொகையும் அடைத்தது போக மீதியாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளினுடைய சகோதரன் பார்த்தார். இப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து அவர் சொன்னார், கர்த்தராகிய தேவன் மரத்தை வெட்டி நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் சந்திப்பார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் மரத்தை வெட்டி அல்ல, ஒரே ஒரு இலையை கிள்ளி போட்டு உங்களுக்கும் எனக்கும் மகா பெரிய மகிமையான காரியத்தை உருவாக்கி முடித்தார் என்பதை பற்றி பேசினார். நாம் கர்த்தருடைய பலத்தை பலவீனப்படுத்தும்படியாக அவரை அறியும் அறிவு அற்ற ஒரு நிலையிலே காணப்படுகின்றோம். சாத்தானுக்கு இந்த நிலைதான் தேவைப்படுகிறது. கர்த்தராகிய தேவனை நீங்கள் குறைவாய் மதிப்பீடு செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் எதிராக வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு விரோதமாய் உங்களாலும் என்னாலும் போரிட முடியாது. சாத்தானுடைய மகா உபாயமான தந்திரம் என்ன, கர்த்தரை அறிய நீ அறியும்படியாக உன்னை கடந்து போக சாத்தான் அனுமதிக்க மாட்டான். நீ தேவனை அறியக்கூடிய அறிவினால் நிரப்பப்படுகிறது உண்டானால் சாத்தானுடைய பலவீனத்தை நீ புரிந்து கொண்டு விடுவாய். கர்த்தராகிய தேவன் சாத்தானுடைய வலிமைகளை காட்டிலும் மகா வல்லமையிலே நிறைந்தவர் என்கிறதை நீயும் நானும் அறிந்து கொள்வோம் என்பதற்காக தேவனை அறிய சாத்தான் ஒரு நாளும் அனுமதிக்க போகிறதில்லை.
கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுதான் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய உன்னதமான ஆயுதம். இந்த ஆயுதத்தை எவன் ஒருவன் தன் வாழ்க்கையிலே கையிலே வைத்திருக்கிறானோ அவனை கண்டு சாத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பயமடைய துவங்குகின்றான். தன்னுடைய சூழ்நிலைகளை பற்றி மெய்யாகவே கலங்க துவங்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அறியும் அறிவினால் நீயும் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னென்ன காரியங்களை மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று பாருங்கள். முதலாவது காரியமாக 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக உங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கர்த்தருடைய வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய மகிமையின் வெளிச்சமாகிய அறிவு உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது உள்ளே காணப்படும் அறியாமையாகிய இருள் வாழ்க்கையை விட்டு அகன்று போக ஆரம்பித்து விடுகிறது. பிரச்சனைகளை இத்தனை காலங்கள் பரியந்தம் பூதாகரமாய் நம்முடைய கண்கள் பார்த்தது. இந்த பிரச்சனைகளை எதிர்க்க நான் எம்மாத்திரம், இந்த காரியங்களை எதிர்க்க நான் எம்மாத்திரம், இத்தனை வலிமை பெற்ற பிசாசின் அதிகாரங்களை எதிர்க்க நான் எம்மாத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய அறிவின் ஒளி உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையின் அறிவாகிய வெளிச்சமுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, கர்த்தருடைய வல்லமையை நீ கண்கூடாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் சாத்தானுடைய வலிமைகளை எளிதாக நீ மதிப்பீடு செய்ய ஆரம்பித்து விடுகின்றாய். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்திலே அதுதான் உருவாக்கப்படுகிறது. சாத்தான் என்கின்ற அந்த கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களும் தாவீதினுடைய அந்த கோலியாத்தினுடைய புயபலத்தை பார்த்தார்கள், கோலியாத்தினுடைய வல்லமையை பார்த்தார்கள், கோலியாத்தினுடைய எல்லா விதமான சத்துவங்களை பார்க்க துவங்கினார்கள். தாவீது என்கின்ற ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கோலியாத்தை அல்ல, கோலியாத்தை தாண்டி தன்னோடு கூட வரக்கூடிய கர்த்தரின் மகிமையான வெளிச்சத்தின் அந்த அறிவினாலே அந்த எல்லா விதமான அறியாமையாகிய இருளை அப்புறமாக்கின பொழுது கோலியாத்தை தாவீதுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் சர்வ சாதாரணமான ஒரு மனிதனாக அவனுடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. கொஞ்சம் யோசிங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். சிம்சோனுடைய கண்கள் அந்த சிங்கத்தை பார்த்த பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை போல பார்க்க ஆரம்பித்ததாம். கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது சாத்தானுடைய வல்லமைகளை கர்த்தர் தோலுரித்து காண்பிக்கின்றார். சாத்தானுடைய சத்துவம் இவ்வளவுதான், இவனை ஜெயிக்க உன்னால் ஆகும், இத்தனை காலங்கள் வரைந்தும் இவனுக்கு தான் நீ பயந்துட்டு இருந்த, அவனுடைய காரியங்களை நீயும் நானும் காணுகிறது உண்டானால் தேவனுடைய மகிமையின் வெளிச்சமாகிய அறிவு உன் வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் பாருங்கள். சாத்தானுடைய எல்லா விதமான பலட்சியமான காரியங்களை உன் கண்களும் என் கண்களும் பார்க்க துவங்க ஆரம்பித்து விடும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் மகா பெரிய அக்கினியின் உக்கிரத்தை கண்டு பயந்து போகாதிருக்கிறதுடைய காரணம் என்ன? கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம், அறிவாகிய வெளிச்சம் உள்ளே வந்த பொழுது அக்கினியின் வல்லமைகளுக்கு முன்பதாக கர்த்தரின் வல்லமை பெரியது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. சாத்தானின் வல்லமைகளை காட்டிலும், ராஜாவாகிய தரியுனுடைய வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிது. சிங்கத்தின் வாயினுடைய வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை பெரியது. அவர்களுடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. காரணம், மகிமையின் அறிவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது சாத்தானுடைய தன்மைகளை கர்த்தருடைய கரம் மெய்யாகவே தோலுரித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறது. சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் தான், அவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். சாத்தான் கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் தான். அந்த கர்ஜனையை கேட்டு நடுங்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், அவனால் கர்ஜிக்க மட்டும்தான் முடியும், கடிக்க முடியாது. அப்படித்தான் போட்டிருக்காரு. அவன் கர்ஜிக்கும் சிங்கம் தான், கடிக்கும் சிங்கம் அல்ல. ஆனால் நம்முடைய மகிமையின் அறிவாகிய கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறதுனாலே அவனுடைய கர்ஜனையை கேட்டு பயம் நிறைந்த ஒரு மக்களாய் மெய்யாகவே திரும்பி போக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொல்லுகின்றார், கடிக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே உன்னை மேற்கொள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை, உன்னை அதமாக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய அதிகாரம் அவனுடைய அதிகாரத்தை காட்டில் மகா பெரிய வல்லமையிலே நிறைந்தது. உன்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தர் மகா பெரிய வல்லமையானவர்.
ஆகவேதான் வேதத்திலே ஆண்டவராக தேவன் எழுதி வைத்திருக்கிறார், உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய தேவன் பெரியவராய் இருக்கிறார். இந்த அறிவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் தான் யுத்தத்திலே மூர்க்க குணமாய் நீயும் நானும் கடந்து போக நேரிட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். மற்றபடி சாத்தானுடைய மூர்க்கத்தை காணக்கூடிய நேரத்தில் பயந்து போக ஆரம்பிச்சிடுவோம். சாத்தானை தோற்கடிக்க நாம் எம்மாத்திரம் பயந்து போக ஆரம்பிச்சிடுவோம். கர்த்தருடைய மகிமையின் அறிவாகிய வெளிச்சம் உன் கண்களை பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சாத்தானுடைய பலவீனமான தன்மைகளை தோலுரித்து காண்பிக்கக்கூடிய நேரத்தில் நீ உன்னுடைய பலத்தை அதிகமாக்கி சாத்தானை எளிதாக நசுக்கி போட உன்னால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதுக்குத்தான் இந்த அறிவாகிய ஆயுதம் உன் வாழ்க்கையில வரணும். எந்த அறிவு? தேவனை அறியும் அறிவு. அந்த மகிமையின் வெளிச்சம் வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் இருள் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு நீங்கி போக ஆரம்பிக்கிறதை பார்ப்பாய். இருள் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை விட்டு அகன்று போகிறதை பார்ப்பாய். எதையும் செய்யக்கூடிய சத்துவம் வாய்ந்தவர் நான் விசுவாசிக்கும் என் தேவன், என் தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை எப்படி உன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியும்? மகிமையின் அறிவாகிய வெளிச்சம் உன் கண்களை பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே இந்த அறிவை ஆயுதமாய் உன் வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானை எதிர்க்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. தேவனை அறியக்கூடிய அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை சற்று நிதானமாய் நிறுத்தி வாசிக்க கேளுங்கள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரை அறியாமல் இருந்த காலத்திலே அடிமைகளாக்கப்பட்டக்கூடிய ஒரு நிலை. அடிமை என்கிறவன் அவன் யுத்தத்திற்கு லாயக்கற்றவன். அவன் எல்லா விதமான நுகத்திற்குள்ளாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவன். கர்த்தரை அறியக்கூடிய அறிவு வரும்பொழுது உன் அடிமை நுகம் முதல் காரியம் முறிக்கப்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை காரியங்களிலே நீயும் நானும் அடிமைப்படுத்தப்பட ஆரம்பித்திருக்கிறோம். எதையெல்லாம் உன்னாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாமல் காணப்படுகின்றோம். எவைகளை மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. பிரச்சனைகளை ஜெயிக்க முடியல, வேதனைகளை ஜெயிக்க முடியல, உபத்திரவங்களை ஜெயிக்க முடியல, வியாதியை ஜெயிக்க முடியல, வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மேற்கொள்ள என்னால் முடியவில்லை. காரணம், என்னை அறியாத ஒரு அடிமை நுகத்திற்குள் நான் சிக்குண்டவனாய் இருக்கிறேன். கர்த்தரை அறியும் அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது இந்த எல்லா அடிமை நுகத்திலே நின்று நீயும் நானும் விடுதலையாக்கப்பட ஆரம்பிக்கிறோம். ஒருவன் அடிமை நுகத்திலே சிக்குண்டவனாய் காணப்படுகிறது உண்டானால் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். உங்களுடைய கால்களில் ஒரு பெரிய ஒரு இரும்பு குண்டை மாட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இரும்பு குண்டை வைத்துக்கொண்டு கையிலே எத்தனை வலிமையான ஆயுதங்கள் இருந்தாலும் கூட எதிரியை மேற்கொள்ள உங்களால் முடியாது. முதல் காரியம், இந்த இரும்பு குண்டிலிருந்து உங்களுடைய கால்கள் மெய்யாகவே விடுவிக்கப்பட வேண்டும். அப்படி விடுவிக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த குண்டை மெய்யாகவே இழுத்துக்கொண்டு உங்களாலும் என்னாலும் எதிரியை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகின்றார், தேவனை அறியக்கூடிய அறிவுதான் நீ எந்தெந்த காரியங்களிலே சிக்குண்டிருக்கிறாயோ, எந்தெந்த காரியங்களிலே அடிமையாய் நீ காணப்படுகிறாயோ, எதை ஜெயிக்க முடியாதவனா நீ விழுந்து எழுந்துக்கிறாயோ அவைகளில் நின்று மெய்யாகவே விடுதலையாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள துவங்குகின்றாய். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, விடுதலையாய் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மகா பெரிய வெற்றியை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமையான ஆயுதங்களை மகிமையாய் அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம், தங்கள் அடிமை நுகங்களில் நின்று அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுபவம் தான் காரணம் என்று பார்க்கிறோம். நீயும் நானும் அடிமையாய் இருக்கக்கூடிய வரைக்கும் இப்படிப்பட்ட மகா பெரிய வெற்றியான நிலைகளை ஊடாக கடந்து போக உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது எந்தெந்த விஷயத்தில் நாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறோம், சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாத ஒரு மக்களாய் அடிமை நுகத்திலே காணப்பட ஆரம்பிச்சிருப்போம். சில காரியங்களை காணக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். இந்த காரியங்களை மேற்கொள்ள என்னால் முடியாது. சில பேருடைய குடும்பங்களை பார்க்கும் பொழுது, சில பேருடைய பெற்றோரை பார்க்கும் பொழுது, சில பேருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நடுங்கி போயிடுவாங்க.
கர்த்தர் சொல்லுகின்றார், முதல் காரியம் அந்த அடிமை நுகம் உன் வாழ்க்கையிலே நின்று தூள் தூளாக்கப்பட வேண்டியது அவசியம். எதிலும் நீ பிணைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான் கர்த்தராக தேவனுடைய கடைசி கால யுத்த வீரனாய் நீயும் நானும் எழும்ப முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப கர்த்தரை அறியக்கூடிய அறிவு உன்னுடைய எல்லா அடிமை நுகங்களிலே நின்று உன்னை விடுதலை ஆக்குகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது காரியம் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நமக்கு தேவை. இரண்டாவது எதிராளியின் தன்மையை அறியணும். ஒரு மனிதன் யுத்தத்திற்கு போகிறதற்கு முன்பதாக தன்னை அவன் பலப்படுத்த வேண்டுமென்றால் எதிராளியின் பலத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டும். ஒருவேளை நம்முடைய நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் யுத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி எதிராளியை தாக்கிய நாள் முடியுமா? முன்னாலேயே இந்த மனுஷன் யோசிச்சு பார்க்கிறார். இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய அதிபதி ஆலோசனை பண்ணி பார்க்கின்றார். அவர்களுடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தின் பலத்தை காட்டிலும் நம்முடைய பலம் குறைவாய் இருக்கிறது உண்டானால் போரிலே நாம் நிச்சயமாய் தோற்று போக ஆரம்பித்து விடுவோம். ஆகவே அவனோடு கூட யுத்தம் புரியக்கூடாது என்று சொல்லி யுத்தத்தை நிறுத்திக் கொள்ளுகின்றான். இந்த ஆயுதத்தினுடைய பலத்தை இவன் பெருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய ஆயுதத்தின் பலத்தை காட்டிலும் தன்னுடைய ஆயுதத்தின் பலத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் எதிராளியை மேற்கொள்ள அவனால் ஆகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், முதலாவது காரியம் எதிராளியின் தன்மையை இனம் காண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எதிராளியின் பலத்தை அறிய வேண்டும். எதிராளியினுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதிராளியினுடைய சத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் எழும்பி நிற்கும் சாத்தானுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலே மெய்யாகவே பரிபூர்ணமான ஜெயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த காரியத்தையும் புரியாமல் யுத்தத்தின் ஊடாக, எந்த காரியத்தையும் அறிந்து உணராமல் யுத்தத்தின் ஊடாக போய் நிற்கிறது உண்டானால் நிச்சயமா யுத்தத்திலே நாம் தோற்று போக ஆரம்பிச்சிடுவோம். கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா பலத்தையும் நீ பலப்படுத்துகிறதுக்கு முன்பதாக எதிராளியின் பலத்தை முதல் காரியம் அறிந்து கொள். அந்த பலத்தை நீ அறிய ஆரம்பிச்சாதான் உன் பலத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்த முடியும். அவனுடைய பலத்தோடு கூட நீ மெய்யாகவே போரிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்றால், உன் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய தன்மைகளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எதிராளியை அறியக்கூடிய அறிவு என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 70வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 70வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம், எதிராளியை கர்த்தராக தேவன் முதல் காரியமாக இனம் காண ஆரம்பித்தார். 12 பேரை கர்த்தர் தான் செலக்ட் பண்ணினார். 12 பேர் ஆண்டவராகிய தேவன் தான் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். என்றாலும் கூட எதிராளியினுடைய தந்திரத்திற்கு ஒருவன் அகப்பட்டிருக்கிறார் என்பதை கர்த்தராகிய தேவன் முதல் விசை அழைத்த மாத்திரத்திலே அவர்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொன்னார், உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். இந்த எதிராளியினுடைய தந்திரம் அவன் எங்கே மறைந்திருக்கிறான், எங்கே ஒளிந்திருக்கிறான், எங்கே இருந்து காய்களை நகர்த்த போகிறான், நீயும் நானும் உணராமல் கடந்து போகிறது உண்டானால் யுத்தத்திலே பூரணமான வெற்றியினுடைய காரியங்களை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. நீயும் நானும் வெற்றியின் கூடாக கடந்து போக வேண்டும் என்றால் சாத்தான் எங்கே மறைந்திருக்கிறான், எங்கே மறைவான ஆயுதங்களை பதித்து வைத்திருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனம் கண்டு கொண்டார். ஆண்டவராக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய ஆடு ஒன்றை அந்த பொல்லாத பிசாசு வைத்திருக்கிறான். கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். கர்த்தராகிய தேவன் பார்த்து விட்டார். எப்படி பார்க்க ஆரம்பித்தார்? 12 பேரை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், 12 பேரை நான் தான் அபிஷேகம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்து 12 பேரையும் பிரைண்டா அப்படி நம்பவே இல்லை. ஆண்டவராகிய தேவன் பார்த்த மாத்திரத்தில் அதிலே ஒருவன் பிசாசனுடைய ஆடா இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் கண்டு அத்தனை பேருக்கு முன்பதாக சொல்ல துவங்கிற்று. அவர் சொன்னார், 12 பேரை நான் தான் தேர்ந்தெடுத்தேன், நான் தான் அழைத்தேன், நான் தான் அபிஷேகத்தேன், என்றாலும் உங்களிலே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். இப்படி சாத்தான் எந்த வியூகத்திலே, எந்த மார்க்கத்தில், எந்த விதமான பரிமாணத்திலே வருகிறான் என்கிறதை நீயும் நானும் அறிந்தால் மட்டும்தான் சாத்தானுடைய காரியங்களை அதமாக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சாத்தானுடைய தன்மைகளை அறியக்கூடிய அறிவு என்றால் என்ன? சாத்தானுடைய தன்மைகளிலே எந்த விஷயத்தை நாம் அறிய வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். கொஞ்சம் ஆழமா பேசுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல
வானத்திலே இருந்து விழுகிறதை கண்டேன். நான் கண்டேன். கர்த்தர் சொல்லுகின்றார், முதல் காரியம் சாத்தானுடைய விஷயத்தில் எந்த காரியத்தை அறிய வேண்டும்? சாத்தானுடைய தற்போதைய நிலை என்ன என்கிறதை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஏதோ ஒரு காலத்தில் பிசாசு செய்த காரியங்களை பேசி பேசி காலங்களை போக்கக்கூடிய தன்மை அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு அப்படி வருவான் இப்படி வருவான், அந்த காரியத்தை ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சான். அந்த பைபிள்ல பிசாசு எந்தெந்த வழிமுறைகளிலே வந்தான், எந்தெந்த காரியங்களை சாதிக்க துவங்கினான், எத்தனை விதமான மக்களுக்குள்ளாக கடந்து போனான். அந்த நாட்களிலே காணப்பட்ட பிசாசுடைய தந்திரத்தை போல இப்பொழுது வருகிறது இல்லை பிசாசு. பிசாசு இப்பொழுது மகாபெரிய காரியங்களை பயன்படுத்தும்படிக்காய் கடந்து வருகின்றார். இயேசு சொல்லுகின்றார், இப்பொழுது பிசாசுடைய நிலை என்ன? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் சீஷர்களை பார்க்கக்கூடிய இயேசு திடீர் சொன்னார், வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல தரையில் விழுகிறதை நான் கண்டேன். அப்படின்னா அர்த்தம், இப்ப பிசாசு எங்கே இருக்கிறார்? அவனுடைய வேலை என்ன? வானமண்டலத்தில் கிரியைகளை நடப்பித்த பிசாசு இப்பொழுது பூமியை நோக்கி இறங்கி வந்து விட்டான். அவன் மூர்க்கம் கொண்டவனாய் இறங்கி வந்து விட்டான். கர்த்தருடைய கண்கள் அவைகளை மெய்யாகவே ஆழமாய் கண்ணோக்கி பார்க்க துவங்கிற்று. கேட்கும் கிறிஸ்தவனே, நீயும் நானும் பிசாசுடைய தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பிசாசு உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இப்பொழுது பிசாசுடைய வேலை என்ன? என்றைக்கோ பழைய காலத்து கதையை பேசும்படிக்காக தேவன் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணவில்லை. புரிந்து கொள். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? தற்போதைய பிசாசுடைய நிலைகளை அறியக்கூடிய பிரகாசிக்கும் கண்கள் உள்ளவன் யார்? அவனால் தான் இந்த சாத்தானுடைய ஆளுகையினுடைய தன்மைகளை ஜெயிக்க முடியக்கூடிய அதிகாரம் பெற்றவனாய் மாற்றப்படுகின்றான். அவன் மட்டும்தான் இந்த பிசாசின் அதிகாரமான காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவனாய் தன்னை உருவாக்கி கொள்ள ஆரம்பிக்கிறார். தற்போதைய பிசாசின் நிலை, தற்போதைய பிசாசு எங்கே இருக்கிறார்? எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்? பல தரப்பட்ட காரியங்களிலே சாத்தானுடைய மும்முரமான காரியங்களை பார்த்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். வந்திருக்கக்கூடிய பெரிய புயல் காற்று எத்தனை பயங்கரங்களை உருவாக்கி கொண்டு போனது. வந்திருக்கக்கூடிய பயங்கர கொள்ளை நோய் கிருமிகள் எத்தனை பேருடைய உயிர்களை வாரிக்கொண்டு போயிற்று. இயற்கையிலே வரக்கூடிய சீற்றங்கள் எத்தனை அப்பாவி ஜனங்களுடைய உயிர்களை மெய்யாகவே கொண்டு போட துவங்கிற்று. அரசியல்களிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எத்தனை மக்களுடைய அப்பாவி மக்களுடைய உயிர்களை பறிக்க துவங்கிற்று. எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை கொலைகள், எத்தனை வன்முறைகள், எத்தனை கலகங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை ஆக்சிடென்டல் டெத்துகள். இதிலே எங்கே நீ பிசாசை பார்க்க போகின்றாய்? பிசாசு எங்கே இருக்கிறார்? உன் கண்களும் என் கண்களும் எதிராளியினுடைய தன்மைகளை அறியக்கூடிய அறிவுள்ளதாய் காணப்பட ஆரம்பித்தான். இதிலே சாத்தானுடைய மும்முரம் எங்கே இருக்கிறது? எங்கே மறைந்து கிரியைகளை செய்கிறார்? நீ கண்டு கொண்டால் தான் எதிராளியினுடைய தன்மைகளை அழிக்க வல்லமை பெற்றவனாய் உன்னை மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த காரியங்களிலே ஒன்றுமே விளங்கிக் கொள்ளாமல் ஏதோ உலகத்தில் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒரு போராட்டம் உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இதிலே பிசாசு நான் எங்கே போய் தேடுவேன்? நீயும் நானும் பிசாசுடைய வல்லமைகள் மறைந்திருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார். சாத்தானை எப்படி ஜெயிக்க உன்னால் முடியும்? சாத்தானை எப்படி உன்னால் மேற்கொள்ள முடியும்? சாத்தானுடைய தன்மை எங்கே ஒளிந்திருக்கிறது? உன் கண்களுக்கு அவைகள் எல்லாம் தெளிவாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இயேசு கண்டார், வானத்திலிருந்து சாத்தான் விழக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க, சீஷர்கள் எல்லாம் பேசிட்டு போறாங்க. எத்தனையோ காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று இயேசு கிறிஸ்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், வானத்திலிருந்து பிசாசு இதோ பூமியை நோக்கி விழுகிறதை நான் என் கண்களினால் கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுடைய தற்போதைய நிலை, பூமியிலே விழக்கூடிய பிசாசு என்ன காரியங்களை சாதிக்கும்படி துடிக்கப் போகின்றார், என்ன காரியங்களை செயல்படுத்தபடி வரப்போகின்றார், சாத்தானுடைய மும்முரமாக வேகம் என்ன? கர்த்தருடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் தான் எதிராளியினுடைய வேகத்தை தடுக்க அவரால் முடிந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசனுடைய வல்லமைகள் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது? எந்த இடத்திலே அவன் தன்னுடைய தானியத்தை வைத்திருக்கிறான்? எந்த இடத்தை தனக்கு அரணிப்பான பட்டணமாய் வைத்திருக்கிறான்? எங்கே தன்னுடைய மறைவிடங்களை பிசாசு வைத்திருக்கிறான்? நீயும் நானும் உன் கண்களினால் கண்டால் ஒழிய சாத்தானுடைய வல்லமையான கூறுகளை அதமாக்க முடியாது. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், எதிராளியினுடைய தன்மைகளை இனம் கண்டுகொள். இப்பொழுது பிசாசுடைய வேலை என்ன? இப்பொழுது பிசாசு எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்? நீயும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமாகிய ஆயுதம் உனக்கு தேவை. இந்த அறிவாகிய ஆயுதம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் தான் சாத்தான் மறைந்திருக்கக்கூடிய இடங்களை உன்னாலும் என்னாலும் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும்.
உன்னாலும் என்னாலும் எளிதாக இனம் காண முடியும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாத்தானுடைய எந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலேயும் இவைகள் புறப்பட்டு போகாது என்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அவருடைய சீஷர்களுக்கு முன்பதாக பிசாசுகளை துரத்தும்படி பெற்றோர்கள் அழைத்து கொண்டு வந்தாங்க. இந்த மனிதனுக்குள் காணப்படக்கூடிய பிசாசை துரத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. உடனே இயேசுவை கண்டு அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய சீஷர்கிட்ட கூட்டிட்டு வந்தோம், ஆனால் இவர்களால் இந்த பிசாசை துரத்திவிட முடியாமல் போயிற்று, ஆகவே நீர் துரத்திவிட வேண்டும். உடனே இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தினார், போயிடுச்சு. உடனே இயேசுவை பார்க்கக்கூடிய சீஷர்கள் கேட்டாங்க, எங்களால் ஏன் துரத்திவிட முடியாமல் போயிற்று? அவர் சொல்லுகின்றார், இந்த வகையான பிசாசுகளை துரத்த வேண்டுமென்றால் உபவாசமும் ஜெபத்தினாலுமே அண்டி வேறு எந்த காரியத்திலும் இந்த பிசாசு போகாது. அப்படின்னா இந்த பிசாசுனுடைய பலத்தை மேற்கொள்ள, இந்த பிசாசுனுடைய பலம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. இந்த பலத்தை மேற்கொள்ள எந்த காரியத்தை நீ பயன்படுத்தினால் இந்த பிசாசின் பலத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் இனம் கண்டு சாத்தானை துரத்திவிட துவங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுடைய பலத்தை நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எந்த விஷயத்திலே அவன் பலமுள்ளவனாய் தன்னை காண்பிக்கிறான்? சாத்தானுடைய பலம் எதிலே மிகுதியாய் காண்பிக்கப்படுகிறது? தன்னுடைய பலத்தை அவன் எதிலே அதிகப்படுத்த ஆரம்பித்திருக்கிறான்? அந்த பலத்தை நோக்கி குறிவைத்து நீ தாக்கினால்தான் சாத்தானுடைய ஒட்டுமொத்த அரண்களை நிர்மூலமாக்க முடியும். சாத்தானுடைய பலம் அறியாமல், சாத்தானுடைய தன்மைகளை உணராமல், சாத்தானை துரத்திவிடக்கூடிய வழிமுறைகளை நீயும் நானும் உணராமல் சாத்தானுக்கு எதிராக நின்று யுத்தம் செய்கிறது எப்படி? அவனுடைய பலத்தை புரிந்து கொண்டு அவனுடைய பலத்திற்கு மிகுதியான பலத்தை நீ பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கின்றார், இந்த வகையான பிசாசை துரத்த சாதாரணமான வார்த்தை போதாது, இந்த வகையான பிசாசை துரத்த சாதாரணமான சத்தம் போதாது, இந்த வகையான பிசாசை துரத்த சாதாரணமான மார்க்கம் போதாது. இந்த வகையான பிசாசை துரத்த வேண்டும் என்றால் உபவாசமும் ஜெபம் ஆகிய ஆயுதம் இருக்க வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பலத்தை மேற்கொள்ள இந்த பலத்தினால் தான் ஆகும். இந்த பலத்தை ஜெயிக்க இந்த காரியத்தை நீ மெய்யாகவே பயன்படுத்து. கர்த்தர் எப்படி காரியங்களை மெய்யாகவே அறிந்து பிசாசை துரத்துகிறார் பாருங்கள். அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தானுடைய பலத்தை அறியக்கூடிய அறிவு வாழ்க்கையில் வரணும். அவனுடைய பலம் எங்கே இருக்கிறது? அந்த பலத்தை மேற்கொள்ள உன் பலத்திலே எந்த பலத்தை பயன்படுத்தினால் சாத்தானின் பலத்தை எளிதாக துரத்த முடியும். இந்த கணக்கை கர்த்தர் கரெக்டாக போட ஆரம்பிச்சனாலதான் அந்த ஜாதியான பிசாசை தன் ஒரு வார்த்தையினால் இயேசுவினால் துரத்திவிட ஆக முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிசாசுனுடைய பலம் எங்கே இருக்கிறது? அவனுடைய சத்துவம் எத்தனை பெரியது? அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? இந்த பலத்தை நீயும் நானும் புரிந்து கொண்டால்தான் அந்த பலத்தை துரத்த எந்த பலத்தினால் ஆகும் என்கிறதை கால்குலேட் பண்ண உன்னால முடியும். இந்த காரியங்களை ஜெயிக்க எதை நான் பயன்படுத்த வேண்டும்? இந்த காரியங்களை பயன்படுத்த, இந்த காரியங்களை நான் பயமுறுத்தி துரத்திவிட என்ன காரியங்களை செய்ய வேண்டும்? இதை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாத்தானுடைய பலத்தின் ஆழத்தை நீயும் நானும் கண்டு உணர வேண்டியது அவசியம். நிறைய இடங்களில் ஜெபக்குழுக்களை உருவாக்குகின்றோம். நிறைய இடங்களில் அநேகம் யுத்த வீர பயிற்சிகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றோம். நிறைய இடங்கள்ல அநேகம் திருச்சபைகள்ல இப்படிப்பட்ட உலக அரங்கிலே வந்திருக்கக்கூடிய பிசாசனுடைய போராயுதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய ஜெபக்குழுக்களை உருவாக்கி அவர்கள் எல்லாரும் இரவு பகல் பாராமல் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. பிசாசு ஆனால் நகர்ந்த பாடில்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், அவன் பலம் எங்கே இருக்கிறது? அவனுடைய பலத்தை தாக்க எந்த பலத்தினால் ஆகும் என்கிறதை நீயும் நானும் அறிவினால் அறிய வேண்டும். நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாம நீயும் நானும் கத்திக்கொண்டே இருக்க ஆரம்பித்தால் இதிலே ஒரு அசைவை கூட சாத்தானுடைய அசைவை பார்க்க முடியாது. சாத்தானுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஆயுதங்களை எப்படி நான் பயன்படுத்த வேண்டும்? எத்தனையோ விதமான ஆயுதங்களை இங்கு அங்கு அங்கு அப்பதான் பயன்படுத்தக்கூடாது. சரியான ஆயுதத்தை, ஒரே ஆயுதத்தை, எப்படி அந்த தாவீது கோலியாத்தை அடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஆயுதத்தை ஒரே முனை தாக்குதலில் எப்படி அடித்து வீழ்த்தினாலோ
அதே மாதிரி தான் நான் செய்யணும். இயேசு அப்படித்தான் அந்த காரியங்களை, அந்த 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 சாத்தானுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய போராட்டங்களை சரியான விதத்தில் இயக்க துவங்க ஆரம்பித்தார். இந்த வகையான பிசாசை துரத்த வேண்டும் என்றால் சத்தம் போட்டால் போதும். இந்த வகையான பிசாசை துரத்த வேண்டும் என்றால் அநேக விதமான மக்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் போதும். இந்த வகையான பிசாசுகளை துரத்த வேண்டும் என்றால் அநேக விதமான காரியங்களை உருவாக்கினால் போதும். கர்த்தர் சொல்லல, அவர் சொல்லுகின்றார், இந்த ஜாதியான பிசாசை துரத்த இவைகளுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய பலம் உபவாசமும் ஜெபமும். இந்த ரெண்டு காரியம் இருந்தாலே போதும். இந்த வகையான பிசாசை ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரே ஓட்டமா ஓடி போயிடும். எப்படி இயேசு கிறிஸ்து கால்குலேட் பண்றாரு பாருங்க. இங்கும் அங்கும் ஆகாயத்தை அடிக்கக்கூடிய சிலம்பம் பண்ணக்கூடியவனாய் அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒரு கல் விட்டால் கூட நெற்றியில் படக்கூடிய அளவுக்கான கல்லை நீயும் நானும் விட வேண்டும். சரியா கால்குலேட் பண்ணி அந்த சாத்தானுடைய ஒட்டு மொத்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையான கற்களாக பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு தேவை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாத்தானுடைய வல்லமைகளை அறியக்கூடிய அறிவை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிராளிகளுடைய பலம் எங்கே இருக்கிறது, அந்த பலத்தை மேற்கொள்ள எந்த பலத்தை நான் பயன்படுத்த வேண்டும், சரியாய் புரிந்து கொண்டு நீ காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எழும்பி நிற்கும் போர் ஆயுதங்களை நிர்மூலமாக்க நம்மால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ரெண்டு அறிவை பற்றி பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவது நம்மை பற்றி நாம் அறியக்கூடிய அறிவின் நிலை. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. தானியேல் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு நான் ஏறெடுத்து என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்தேன். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நான் புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அத்தனை நாட்கள் வரைக்கும் வெளியிலே காணப்படக்கூடிய ஒரு மிருகத்தோடு கூட சஞ்சரித்த மனிதன் நேபுகாத் நேச்சார். தன்னுடைய புத்தி தடுமாறி போற நிலைமைகளிலே காணப்பட்டவன். தான் யார் என்கிறதை உணரமாட்டாதவனாய் கடந்து போக ஆரம்பித்திருந்தான். எல்லா விதமான வெளியின் மிருகங்களோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். வானத்திலே காணப்படக்கூடிய பனியினாலே அவனுடைய சரீரமெல்லாம் நனைந்து போகக்கூடிய காலங்களிலே புத்தி அவனுக்குள் தன்னை உணரும் அறிவு வந்த பொழுது தான் யார், தன்னுடைய நிலை என்ன, தான் எங்கிருந்து வந்தவன், எந்த இடத்திற்குள்ளாக உருவாக்கப்படும்படி வைக்கப்பட்டிருக்கிறவன் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே தன்னுடைய நிலைகளின் ஊடாக அவன் திரும்ப கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னை உணர முடியாமல், என்னுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாமல் நான் சாத்தானுக்கு எதிராக நிற்கிறது என்பது முடியாது. சாத்தான் பல நேரங்களிலே நம்மை பற்றி அநேகம் தீமையான காரியங்களை பேச ஆரம்பித்து விடுகின்றான். உன்னால் இந்த காரியம் செய்ய முடியாது. இதற்கெல்லாம் ஒரு விசேஷமான அழைப்பு பெற்ற மனிதனால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும். நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதற்காக சிறப்பான அழைப்பு பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த மாதிரி பிசாசை ஜெயிக்க முடியுமே தவிர நம்மை போல சாதாரணமான மனிதர்களால் இவைகள் எல்லாம் ஆகிறது இல்லை என்கிற ஒரு தப்பான ஒரு கால்குலேஷனை பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே போடுவிக்க ஆரம்பிக்கின்றான். அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குடும்பத்தில் பிரச்சனை நடுவில் இருக்கக்கூடிய மக்களால் இதெல்லாம் சாத்தியமாக்கப்படாது. இதுக்காக ஆண்டவருக்கென்று கடைசி வரைக்கும் ஓட வேண்டும் என்று யார் யார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிலைகளை ஒப்புக் கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் முடியும் என்கிறதை பற்றி நிறைய தவறான நிலைகளை பொல்லாத பிசாசு இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டு வருகின்றான். கர்த்தர் சொல்லுகின்றார், தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறதனுடைய நோக்கம் என்ன, அவனை அவன் அறிந்து கொண்டு அவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய வேலை என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய காரியம் என்ன என்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகின்றார். நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து பாருங்க. சாதாரணமான கூடார தொழிலை செய்யக்கூடிய ஒரு மனிதன், கமாலியனுடைய பாதத்திலே உட்கார்ந்து படித்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பரிசேய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன். அவர் யோசித்திருப்பார், நல்ல ஒரு கல்விமானாக நான் உயர்த்தப்பட்டு இந்த கூடார தொழிலை நான் என் வசமாக வைத்துக்கொண்டு இவைகளின் மூலம் பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதித்து அநேக மக்களுக்கு முன்பதாக பெயரையும் புகழையும் எடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வேன் என்கிறதை பற்றி அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ணியிருப்பான். ஆனால் கர்த்தராகிய தேவன்
தேவனுடைய காரியங்களை நிமித்தமாக தன்னை அறியும் அறிவை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மெய்யாகவே புரிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுதுதான், நான் இந்த உலகத்திற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, கர்த்தருக்காக உலகத்தை கலக்கும்படி உருவாக்கப்பட்டவன் என்கிறதை அவர் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். பேதுரு ஒரு பேர் நினைச்சிருப்பாரு, இதே மீன்பிடிக்கக்கூடிய தொழிலைத்தான் கடைசி வரைக்கும் செய்யும்படி தேவன் என்னை தெரிந்திருப்பார், இதே விதமான காரியங்கள் ஊடாக கடந்து போக வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படி தன்னுடைய நிலைகளை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்த பொழுதுதான் வேதத்திலே வாசிக்கிறதை போல இந்த சபையை நான் உன்மேல் கட்டுவேன் என்கிற மகாபெரிய சபைகளின் அஸ்திபாரத்தினுடைய கல்லாக அப்போஸ்தலனாகிய பேதுரு உயர்த்தப்பட்டதின் காரணம் தேவனுடைய சித்தத்தினுடைய அறிவை அறியும்படிக்காக தன்னை உணர ஆரம்பித்த தன்மைதான் என்று நாம் பார்க்கிறோம். என்னை நான் உணர வேண்டும், என் மேல் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எனக்குள் கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்தினுடைய அந்த தாற்பயம் என்ன, நான் என்ன காரியமாகும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறவன், இதை நான் உணர விடாத அளவிற்கு சாத்தான் அநேகம் கண் மயக்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். என்னை அறியக்கூடிய அறிவின் நிலை என்றால் என்ன, எந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா என்ன விதமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது என்கிறதை சற்று நாம் ஆழமாய் பார்க்க முடியும். முதலாவது காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஒரு மனிதன் தன்னை அறியும் அறிவை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான், தனக்குள் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் தன் வல்லமைகளை அதிகப்படுத்த ஆரம்பிக்கின்றான். அதுவரைக்கும் எந்த விதமான காரியத்திற்கும் லாயக்கற்றவனாய் தூக்கி எறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காண்பிக்கப்படுகின்றான். ஆனால் என்றைக்கு அவன் தன்னுடைய நிலைகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, பட்டை தீட்டப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் வைரத்திற்கு எந்த விதமான மேன்மையும் கிடையாது, எந்த விதமான மகிமையும் கிடையாது. சாதாரண ஒரு கல்லை போல தூக்கி எறியப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் வைரம் மெருகேற்றப்படுகிறது எப்பொழுது, அது வைரத்தினுடைய அந்த ஜுவாலிக்கக்கூடிய கல்லாக மாற்றப்படுகிறது எப்பொழுது, பட்டை தீட்டப்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் வைரத்தினுடைய நிலைகளை எல்லா விதமான காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் வைரம் பட்டை தீட்டப்பட்டு அநேகம் விலையேறப்பெற்ற கல்லாய் உருவாக்கப்படுகிறதை போல நீயும் நானும் நம்மை அறியக்கூடிய அறிவினால் நிரப்பப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவ கரத்திற்குள் நான் என்னை ஒப்புக் கொடுக்கவே ஆரம்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் சித்தத்தின்படியே என்னை உருவாக்கும். எப்ப நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், மற்றபடி எல்லாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் நான் செய்வேன். ஆனால் எப்பொழுது உண்மையான மனதோடு கூட என்னை நான் ஒப்புக் கொடுக்க முடியும் என்றால் நான் யார் என்பதை என் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எதற்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை போல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த சிறப்பான அபிஷேகம் தேவைப்பட்டிருக்காது. இந்த உலகத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற உலகத்திலே காணப்படக்கூடிய மனிதர்களைப் போல உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை விதமான சிறப்பான வல்லமைகளை தேவன் நம்முடைய கரங்களுக்குள்ளாக தந்திருக்கிறது எதற்கு? ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்தை தேவனுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இதை நீயும் நானும் உணர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர ஆரம்பிக்கும் பொழுது தேவ கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற முழு மனதாக, ஆண்டவரே உம் விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் தனக்கு என்று ஒரு விருப்பத்தை வைத்திருந்தார், தனக்கு என்று ஒரு ஓட்டத்தை வைத்திருந்தார். நல்ல ஒரு கல்விமானாக மாற்றப்பட வேண்டும் என்கிற விருப்பம் அவருடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட்டது. என்றாலும் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்திற்கு தன் வாழ்க்கையை அவர் ஒப்புக் கொடுத்த பொழுது அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மெய்யாகவே குருடாக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவருக்கு முன்பதாக நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையிலே வெளியாக்க துவங்குகின்றார். நான் என்னை விளங்கிக் கொள்ள வேண்டும். என் ஓட்டத்தின்படி ஓடும்படிக்காக தேவன் இத்தனை பெரிய அபிஷேகத்தை தரமாட்டார். என்னுடைய விருப்பத்தின்படி வாழும்படிக்காக தேவன் இப்படிப்பட்ட மகாபெரிய உன்னதமான மேன்மை உன்மேலும் என் மேலும் வைக்க மாட்டார். உன்மேலும் என் மேலும் ஒரு சிறப்பான நிலைகளை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஏதோ ஒரு நோக்கம் நம்மையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நான் என் வாழ்க்கையை புரிந்து கொள்ள என்னை அறியும் அறிவு எனக்கு தேவை.
என் கண்கள் திறக்கப்படக்கூடிய நிலை எனக்கு தேவை. எதற்காக ஆண்டவரே, எதற்காக நீர் என்னை அழைத்ததனுடைய காரணம் எதற்காக, நீர் என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் எதற்காக? எத்தனை பரிசுத்தவான்களுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். அவர்கள் ஆரம்ப காலத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுவோம் என்கிறதை தங்கள் மனதிலே கூட யோசித்திருக்காத ஒரு பரிமாணத்திலே கர்த்தர் அவர்களை இயக்கிக் கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களை அறியும் அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவ கரத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை பற்றியும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை பற்றியும் கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இந்த விருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னை அறியும் அறிவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். என்னை உணரும் உணர்வினால் இத்தனை காரியங்களுக்கு காரணம் என்ன, இத்தனை வல்லமைக்கு என்ன காரணம், இத்தனை காரியங்களை கர்த்தருடைய கரங்களிலே தந்திருக்கிறதுக்கு என்ன நோக்கம், இவைகளை பற்றிதான் உணர்வும் அறிவும் என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அன்றைக்குத்தான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அன்றைக்குத்தான் தன்னை அவன் முழுவதுமாய் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஐயோ, குப்பையிலே கிடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். என்னை ஆண்டவராகிய தேவன் எத்தனை சிறப்பான மகிமைக்காய் தெரிந்து வைத்திருக்கிறார். இதை நான் புரிய முடியாதவனா இத்தனை காலம் ஆகாத ஒரு ஓட்டத்தின் ஊடாக போனேன் என்று சொல்லி தன் நிலைகளை அந்த மனிதன் தன் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணி கேளு. எதற்காக நீர் என்னை தெரிந்து கொண்டீர்? என்னை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? என்னை தெரிந்து கொண்டதனுடைய முகாந்திரம் என்ன? ஆண்டவராகிய தேவனை நோக்கி தெளிவான விதத்திலே நீ மெய்யாகவே கர்த்தருடைய சமூகத்திலோக்கி கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை குறித்ததான அறிவை தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். உன்னை பற்றி நீ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் வல்லமைகளை நீயே உன் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றாய். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வல்லமைக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நான், வல்லமையான காரியங்களை செய்யும்படிக்காக உருவாக்கப்பட்டவன் நான், என் வல்லமைகளை குறைத்து என்னுடைய வல்லமையான காரியங்களை இழந்து போன நிலைகளிலே யாரோ ஒரு மனிதனுடைய வல்லமைக்காக காத்திருக்கிறது என்ன என்கிறது நீயும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றப்பட முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், நம்மை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நான்காவதாக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதை குறித்து வேதம் சொல்கிறது, நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அறியக்கூடிய அறிவு. இந்த சூழ்நிலைகளை அறியக்கூடிய அறிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற இயக்கத்தின் ஊடாக அவன் கடந்து போக ஆரம்பிக்கின்றான். சூழ்நிலைகளிலே என்ன நடக்கிறது, இந்த சூழ்நிலைகளில் நடக்கக்கூடிய காரியத்திலே என் பங்கு என்ன என்கிறதை அவன் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளக்கூடியவனாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் சூழ்நிலைகளை அறியும் அறிவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி நிறைய உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை புரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, அந்த காரியங்களில் என்னென்ன விதமான அந்த நியூஸில் இப்போ என்னென்ன நடக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து ஜப குறிப்பு கொடுப்பாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் நியூஸை வச்சு அவங்க நிறைய ஜப குறிப்புகளை கொடுக்கறத பார்க்க முடியும். அந்த நியூஸை வச்சு அப்டேட்டில் இருக்கக்கூடிய நியூஸை வச்சு ஜப குறிப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜப குறிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. பின் அந்த காரியங்களை அவர்கள் மறந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், சூழ்நிலைகளை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஒரு நியூஸை வாசிக்கக்கூடிய செய்தி வாசிப்பாளரை போல அல்ல, அந்த நியூஸை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற இயக்கம் உள்ளவனாய் நீ உன்னை மாற்றிக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறார். அதுதான் முக்கியம். இந்த நியூஸை நம்ம வந்து தெரிந்து கொள்கிறது முக்கியம் அல்ல, இந்த நியூஸில் நான் செய்ய வேண்டிய பணி என்ன அதுதான் முக்கியம். அதில் என்னுடைய பங்கு என்ன, இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூழ்நிலைகளை அறியும் அறிவு என் வாழ்க்கையிலே அவசியம். வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20வது அதிகாரம் 18வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம், எருசலேமுக்கு நாம் போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் புறஜாதிகள் மத்தியிலே அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். இன்னொரு வசனத்தை வாசிருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. லூக்கா 21:24 வாசிக்க கேளுங்கள். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதி மக்களினால் மிதிக்கப்படும். வரக்கூடிய காரியங்களை சூழ்நிலைகளை முன்பதாகவே அறிந்த இயேசு
அந்த காரியங்களை நடக்கிறதற்கு முன்பதாக என்ன விஷயம் உருவாக்கப்பட போகிறது, சூழ்நிலைகள் எப்படி காண்பிக்கப்படுகிறது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசுவை பார்த்த ஒரு நாள் சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், வேத பாரகரும் மற்ற மக்களும் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, உம்முடைய வருகையை பற்றி எங்களோடு கூட பேச வேண்டும். உடனே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், காலையிலே சூரியன் உதிக்கிறதற்கு முன்பதாக வானம் செவ்வானம் இருக்கிறதை காண்கிறது உண்டானால் அன்றைக்கு மழை வரும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். காலங்களை நிதானிக்க உங்களால் முடிகிறதே, இந்த காலத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியாதா என்று கர்த்தர் கேட்டார். காலங்களை, சூழ்நிலைகளை நிதானிக்கும் அறிவு ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவசியம். வந்து முடிந்த பிறகு நடந்த காரியங்களை பற்றி கதை பேசும் ஒரு நிலை அல்ல, நடந்து முடிஞ்ச பிறகு அந்த காரியங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனாய் அல்ல, நடக்கிறதற்கு முன்பதாகவே காலங்களையும் சூழ்நிலைகளையும் அறிந்து உணரக்கூடிய ஒரு உணர்வு. அதற்கு நல்ல ஒரே ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒட்டகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பாலைவன கப்பல்கள், இது அந்த நாட்களில் அந்த பாலைவனங்களை கடக்கும்படிக்காக இந்த ஒட்டகங்களின் மேல் ஏறி பாலைவனங்களை கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. அதில் அந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்க, ஒட்டகத்தின் மேலே ஏறி பின்பதாக ஒரு 4-5 ஒட்டகங்களை கூடவே அழைத்து கொண்டு போகிறது வழக்கம். அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அது பெரிய ஒரு மணற்பாங்கான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில், பாதி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒட்டகங்கள் தன்னுடைய 4 கால்களையும் மடித்து அப்படி கீழே படுத்துரும். மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய வியாபாரி கையில் வச்சிருக்கக்கூடிய பெரிய பரம்பை வச்சு அடின்னு அடிப்பார். அடித்தாலும் கூட அந்த ஒட்டகங்கள் எழுகிறது இல்லை. அதன் பின்பதாக என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு ஒட்டகத்தை எழுப்பும்படிக்காக ட்ரை பண்ணுவார், முடியாது. உடனே இந்த வியாபாரி என்ன செய்வார், நேராக வந்து ஒட்டகத்திற்கு முன்பதாக வந்து அதனுடைய நாசி, அதனுடைய மூக்கை பார்ப்பார். அந்த மூக்கில் ஒட்டகத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம் உண்டு. ஒட்டகத்தினுடைய மூக்கிற்கு உள்ளாக ஒரு தோல் ஒன்று உள்ளே இருக்கும். அது என்ன செய்யும், ஏதாகிலும் ஒரு காரியம் நடக்கிறது உண்டாலும் தோலை வைத்து தன்னுடைய மூக்கினுடைய உள்பகுதியை மூடிக்கொள்ளும். அந்த தோலை பார்த்த மாத்திரத்தில் ஒட்டகத்தில் ஏறி இருக்கக்கூடிய வியாபாரிகள் கண்டு கொள்வார்கள், இந்த பாலைவனத்திலே ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று வரப்போகிறது. புயல் வர்றதுக்கு முன்னாலேயே தன்னுடைய நாசியை அடைத்துக் கொள்ளக்கூடிய ஒட்டகத்தை போல ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாக ஆவிக்குரிய மனிதன் காலங்களை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அந்த அறிவு தான் இந்த கடைசி காலங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அந்த அறிவு தான் ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த அறிவாக ஆயுதம் நம்முடைய வாழ்க்கை பயனாக்கப்படுகிறது உண்டான என்ன நடக்கும் பாருங்க. சாத்தான் என்ன காரியத்தை செய்ய போகிறார், கர்த்தருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, சூழ்நிலைகளிலே உலக அரங்கிலே உருவாக்கப்படக்கூடிய காரியம் என்ன, அடுத்த லெவல்ல என்ன காரியம் நடக்க போகிறது, நீயும் நானும் கண்டு ஜனங்களுக்கு அந்த காரியங்களை எச்சரிக்க முடியும். ஒன்று, ஜனங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க முடியும். மற்றொன்று, மூன்றாவது காரியம், கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக போரிட உன்னாலும் என்னாலும் முடியும். ஒண்ணுமே தெரியாம எதிரிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்பதாக போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு பெயர் அறிவுள்ள நிலை அல்ல என்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவான நிலை என்றால் என்ன, வருகிறதற்கு முன்பதாகவே அந்த காரியங்களை அவன் இனம் கண்டு கொள்ள ஆரம்பிக்கிறான். சூழ்நிலைகளை பற்றிதான நிலைகளை வேதம் நமக்கு என்ன காரியங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வசனத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட அவன் பேசி, தானியேலே உனக்கு நான் அறிவை உணர்த்தும்படிக்கு இப்பொழுது நான் புறப்பட்டு வந்தேன். கர்த்தர் சொல்லுகின்றார், அறிவை அடையும்படிக்காக நான் உனக்கு தெளிவுண்டாக்கும்படிக்காக புறப்பட்டு வந்தேன். நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி நீயும் நானும் கருத்துள்ளவனாய் காணப்படக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அறிவை அடையக்கூடிய மார்க்கங்களை தேவன் உன்னோடு கூட வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அறிவை பற்றி அக்கறை இல்லாத மனுஷனோடு கூட கர்த்தர் பேசி என்ன பிரயோஜனம் உண்டு? இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ளாதிருக்கக்கூடிய மக்களோடு கூட கர்த்தர் பேசி என்ன பிரயோஜனம் உண்டு? இந்த காரியங்களை பற்றி புரிந்து கொண்டாலும் அவைகளுக்குரிய செயல் திட்டங்களை தீட்டாத மனுஷனோடு கூட கர்த்தர் பேசி என்ன பிரயோஜனம் உண்டு? எரேமியாவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், இந்த ஜனங்களிலே காணப்படக்கூடிய மக்களோடு கூட எப்படி நான் பேசுவேன்? இவர்கள் செவிகள் விருத்த சேதனம் இல்லாததாய் காணப்படுகிறது. இவர்கள் கேட்டும் உணராதிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எதற்காக நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன்? எதற்காக இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறேன்? இந்த காரியங்களை பற்றி அறிவும் உணர்வும் இல்லாதிருக்கக்கூடிய இந்த மக்களோடு கூட நான் எப்படி பேசுவேன்?
காலங்களை அறியக்கூடிய அறிவு, சூழ்நிலைகளை அறியக்கூடிய அறிவு உன் வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த காரியங்களிலும் காலங்களிலும் தப்புவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீ மாற்றம் அடைகின்றாய். அநேக மக்களை காப்பாற்றும் மனிதனாய் மாற்றம் அடைகின்றாய். அநேக மக்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லும் ஒரு மனிதனாய் மாற்றம் அடைகின்றாய். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் மையப்படுத்தி பேச துவங்குகிறது. இந்த அறிவு இல்லாமல், உணர்வு இல்லாமல் எத்தனை காலம் நீயும் நானும் முடங்கி இருக்க போகிறோம்? எத்தனை காலம் நீயும் நானும் அடங்கி இருக்க போகின்றோம்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி நடைபெறக்கூடிய சம்பவங்கள், இனி அடுத்து நடக்கக்கூடிய காரியம் என்ன? யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து பேச வேண்டும் எதிர்பார்க்காதே. யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்ல வேண்டும் எதிர்பார்க்காதே. நீயே அறிவுள்ளவனாய் காரியங்களை நிதானிக்க வேண்டும். நீயே அறிவுள்ளவனாய் சூழ்நிலைகளை அறிய வேண்டும். நீயே அறிவுள்ளவனாய் காரியங்களை பற்றி சொல்ல வேண்டும். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ நாம் எருசலேமுக்கு போகின்றோம். நடக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் அந்த காரியம் நடக்கவே இல்லை. இயேசு சொல்லுகின்றார், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே கொடுக்கப்பட போகின்றார். அவரை வாரினாலே அடிக்க போகிறார்கள். நடக்கக்கூடிய காரியங்களை நேருக்கு நேர் பார்த்ததை போல இயேசு பேச ஆரம்பிக்கின்றார். சூழ்நிலைகளை அறியும் அறிவு, சூழ்நிலைகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த சூழ்நிலைகளை நிதானித்து அறிந்து இந்த சூழ்நிலைகளை பற்றி மக்களுக்கு எச்சரிப்பு உண்டாகக்கூடிய வார்த்தைகளை பேச முடியும். நீயும் நானும் எச்சரிக்கை உள்ளவனாய் உன்னையும் என்னையும் காத்துக்கொள்ள முடியும். வரக்கூடிய மகாபெரிய அழிவுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க உன்னாலும் என்னாலும் முடியும். இந்த கடைசி கால யுத்த வீரனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன? அறிவுள்ளவனாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அறிவுள்ள ஒரு மனிதன் தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பெருக்கமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். தேவனை அறியக்கூடியவனாய், சாத்தானுடைய வல்லமைகளை அறியக்கூடியவனாய், தன்னை உணரக்கூடியவனாய், நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அறியக்கூடியவனாய் எவன் ஒருவன் காணப்பட ஆரம்பிக்கிறானோ அவனை கண்டு பிசாசு நடுங்குகின்றான். காரணம், அறிவாகிய ஆயுதம் அவன் கையில் இருக்கிறது. அவனை தன்னுடைய தந்திரத்தினால் வீழ்த்த முடியாது. சாத்தானுக்கு மெய்யாகவே இனம் காண ஆரம்பிக்கிறதுனாலே சாத்தான் நமக்கு முன்பதாக பட்டு விழ ஆரம்பித்து விடுவார். சாத்தானை எதிர்க்க ஒரே ஒரு ஆயுதம், வல்லமையான ஆயுதம், தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய ஆயுதம், கடைசி கால அறிவாகிய ஆயுதம், ஞானமாகிய ஆயுதம். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த ஆயுதங்களை கூர்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எதிராளி எந்த இடத்திலே மறைந்து வந்திருந்தாலும் நீ அந்த காரியங்களை எளிதாக கண்டுகொள்ள ஆரம்பித்து விடுவாய். எதிராளி எந்த இடத்திலே ஒளிந்திருக்க ஆரம்பித்தாலும் எளிதாக அவனை உன்னுடைய கரணினால் மெய்யாகவே பற்றி பிடிக்க ஆரம்பித்து விடுவாய். இப்படிப்பட்ட அறிவுள்ளவனை கண்டுதான் பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அறிவாகிய ஆயுதங்களுக்காக ஜெபம் பண்ணு. கடைசி கால யுத்த வீரனாய் நான் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அறிவாகிய ஆயுதங்களை நான் என் வாழ்க்கையிலே பயன்படுத்த ஏற்ற வல்லமைகளை எனக்கு தாரும். உம்மை அறியவும், சாத்தானுடைய தன்மைகளை அறியவும், என்னை நான் அறியவும், சூழ்நிலைகளை அறியவும் தக்கதான அறிவிலே ஒரு விசேஷமான அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஏதோ ஒரு காரியங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எளிதாக, வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய் என்னை உருவாக்கும் என்று கர்த்தரை நோக்கி நீ ஜெபிக்கிறது உண்டானால், இந்த ஆயுதம் உன்னுடைய கரங்களின் வசமாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால், சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுக்கம் பிடித்து ஓடத் துவங்குகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அறிவாகிய ஆயுதத்திற்காய் ஜெபம் பண்ணு. இந்த ஆயுதங்களை நீங்கள் மெய்யாகவே கூர்மைப்படுத்துங்கள். இந்த ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மனிதன் சாத்தானுக்கு நடுக்கம் உண்டாக்கும் வல்லமை பெற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான் என்று கர்த்தர் சொல்கின்றார். இந்த ஆயுதங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, அறிவாகிய ஆயுதங்களை நான் என் வாழ்க்கையிலே பயன்படுத்த கிருபையை தாரும் என்று தேவனை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, எதையும் உணர மாட்டாதவனை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையோடு கூட நாங்கள் கடந்து போகின்றோம். இந்த நிலைகள் மாறி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அறிவு என்கின்ற ஆயுதங்களை பயன்படுத்த ஏற்ற ஞானத்தை, விசேஷமான அபிஷேகத்தை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய கரம் ஊற்றித்தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். அறிவுள்ளவனை கண்டு சாத்தான் நடுங்குகிறான் என்று நாங்கள் பார்த்தோம். தேவனை அறியும் அறிவு எங்களை வலிமைப்படுத்துகிறது. சாத்தானை அறியும் அறிவு சாத்தானுக்கு நடுக்கத்தை உருவாக்குகிறது. எங்களை அறியும் அறிவு எங்களுக்குள் வல்லமையை பெருக்கெடுக்கப்படுகிறது. சூழ்நிலைகளை அறியும் அறிவு மக்களை தப்புவிக்கவும் எங்களை காப்பாற்றவும் உதவுகிறது என்கிறதை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி காண இரக்கங்களை தந்தீரே. இந்த ஆயுதங்களின் கூறுகளை பயன்படுத்த பரிசுத்தமுள்ள ஆவியானவரை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அறிவில்லாதவனை போல சிறைப்பிடிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் அல்ல, அறிவுள்ளவர்களைப் போல இயேசுவின் நாமத்தினாலே எல்லா
சாத்தானின் கூறுகளை அதமாக்கத்தக்கதான வல்லமைகளை பெருக்கெடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவரை கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் யாராயிருந்தாலும் சரி, இன்று முதல் அறிவாகிய ஆயுதங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வல்லமைப்படுத்துவார்களாக. இந்த ஆயுதங்களின் கூறுகளை அதிகப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நிற்கும் பொல்லாத ஆவியின் சேதையின் கூட்டங்களை அதமாக்க ஒரு கூட்டம் திரள் சேனை எழும்பி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா வல்லமைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அறிவான ஆயுதங்களை பயன்படுத்துங்கள். இந்த அறிவுள்ளவனை கண்டு சாத்தான் நடுக்கம் பிடிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த கடைசி கால யுத்த வீரனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கடைசி காலத்திற்குரிய அறிவு அவசியமாய் தேவைப்பட ஆரம்பிக்கிறதுனால இதற்காக விசேஷமாய் ஜெபியுங்கள். இவைகளை உங்கள் ஆயுதங்களாக ஆக்க துவங்குகிறது உண்டானால் எதிராளியாய் எளிதாக இயேசுவின் நாமத்தினால் வீழ்த்த உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.